அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சட்னி 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இந்த சட்னி இது நல்லா உப்பு புளி காரம் எல்லாமே சேர்த்து இந்த சட்னி கொரகொரப்பாக அரைச்சி சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி கம்மஞ்சோறு இதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சாக இருக்குங்க. இது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன், பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு நிலக்கடலையை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். வறுத்த பருப்பு கிடைச்சதுனால லைட்டாக சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற தோலை 1-2 அப்படியே புடச்சி விட்டுருங்க. புடச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு இந்த மாதிரி புடச்சி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 4-5 வரமிளகா நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி, பூண்டு ஒரு 4-5 பல், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக மல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது கூட நம்ம ஒரு தேவையான அளவுக்கு புளி சேர்த்திக்கணுங்க. அப்போ தான் இது நல்லா சட்னி நல்லா உரப்பாக புளிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட வேண்டியதான். சட்னி சீக்கிரமாக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.